எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஜாலியாக ஒரு கை தட்டுங்க பார்ப்போம் எல்லாரும். காற்றாய் இருந்து விடு, உன்னை யாரும் தடுக்க முடியாது. கடலாக இருந்து விடு, உன்னை யாரும் அளக்க முடியாது. மழையாக இருந்து விடு, உன்னை யாரும் மறைக்க முடியாது. மலையாய் இருந்து விடு, உன்னை யாரும் மறுக்க முடியாது. விளக்காய் இருந்து விடு, உன் ஒளியை யாரும் தடுக்க முடியாது, அணைக்க முடியாது. கடின உழைப்போடு நீ என்றும் இருந்து விடு, உன் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது, பறிக்க முடியாது. இந்த வார்த்தைகளை இன்றைய நாளில் வருகை தந்து சிறப்பு விருந்தினராக நம்முடைய இருக்கின்ற திருவாளர் உதயகுமார் அவர்களுக்கு பொருந்தும் என நான் நினைக்கிறேன். முதலாக அவரை இருகரம் கூப்பி இருகரங்களை தட்டி அவர்கள் வந்து வரவேற்போம். வெல்கம் சார். நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இந்த மாதிரி ப்ரேயர்ஸ் ரொம்ப எனக்கு பிடிக்கும். என்னென்னா டெய்லி காலையில் திருக்குறள் எங்கள் ஸ்கூலில் சொல்கிறது நான் தான். ஓகேங்களா? டெய்லி காலையில் ஒரு திருக்குறள், அதுக்கு உரை வந்து சொல்கிறது நான். அந்த மாதிரி சொல்லி சொல்லி எனக்கு ப்ரேயர்லாம் அஞ்சுவதில்லை பிறர் பால் அவர்ஸை கேட்டினும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே இந்திய இளைஞன் தோல் இருந்தால் எஞ்சுவதில்லை, உலகின் எவன் எது நின்று. தமிழ் கூறும் நல்லுலகே, உனக்கு என் வணக்கங்களை செலுத்துவதில் மிக்க மகிழ்வெய்துகிறேன் அப்படின்னு அனுபவிக்கிறதாகட்டும், புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதாகட்டும். நம்ம மாணவர்கள் இந்த தொன் கோனெல்லா சிறப்பு பள்ளி பழைய டீம் முடிஞ்சு புதிய டீம் வந்திருக்கிறது. அதை விட ஒரு உத்வேகமா நம்ம அற்புதம் ஃபாதர் அவர் மூலியமா ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கிறத பாக்குறேன். அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அதுக்கு ஒரு பெரிய மாணவர்கள் வந்து ஃபாதருக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுத்து அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும். என்னன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய நாளா நம்ம பாக்குறோம். கரெக்டா? எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியல இன்னைக்கு என்ன நாள். எல்லாருக்கும் பலூன் பிடிக்குமா? என்ன பலூன் பிடிக்கும்? வேற என்ன பலூன் பிடிக்கும்? கேக்கு. பலூன் பலூன் மேல பறக்குமே, பிடிக்குமா? எப்படி இருக்கும் பலூன்? ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பலூன் பறக்க விட்டாங்களாம். ஓகேங்களா? அதுக்கு வேற வேற கலர் இருந்துதான். என்னென்ன கலரு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கலர்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சிவப்பு, மஞ்சள், பச்சை, அப்புறம் வேற யாராவது பிங்க், அப்புறம் வேற ஊதா, அப்புறம் வெள்ளை, அப்புறம் இந்த மாதிரி வேற வேற கலர்லாம் பறக்க விட்டாங்களா பலூன். ஓகேவா? அதுல மேல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டா வந்து கருப்பு பலூன், அது வந்து ரொம்ப ஹைட்டா போயிட்டே இருந்துதான். உடனே ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு உனக்கு என்ன பலூன் வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பையன் என்ன சொன்னான்னா, எனக்கு கருப்பு கலர் பலூன் தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாங்களா? ஏன் இருக்கும் கருப்பு பலூன் ஏன் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. மேல வெரி குட், கிளாப் கொடுப்பா, புரிஞ்சுட்டாங்க கரெக்டா. ஏன்னா ஹைட்டா போய் பறக்குது, ரொம்ப ஹைட்டா போய். எப்பவுமே நம்ம என்ன நினைப்போம், ரொம்ப மேல போகணும் நம்ம அப்படின்னு நினைப்போம்ல. மேலன்னா மேல போறது இல்ல, வாழ்க்கையில உச்சத்துக்கு போகணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த கருப்பு பலூன் ரொம்ப ஹைட்டா போகுது. அப்போ டீச்சர் கிட்ட கேட்டாங்களா, என்னங்க கலரை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ அது சொன்னாங்களா, அதுல நைட்ரஜன் அடைச்சிருக்கு உள்ள. அதாவது பலூன் கலரை பார்க்காதீங்க, உள்ள வந்து பாத்தீங்கன்னா அது நைட்ரஜன் அடைச்சிருக்கும், அதனால அது ஹைட்டா போயிருக்கு. அப்போ வண்ணங்கள்ல இல்ல வாழ்க்கை. நமக்கு வந்து கருப்பு கலரு, பச்சை கலரு, நம்ம பக்கத்துல இருக்கவங்க எப்படி இருக்காங்க அதை வச்சு நம்ம வாழ்க்கை கிடையாது. நமக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படின்றத பார்த்து வாழ்ந்தா. உங்களுக்கு எல்லாம் என்ன திறமை இருக்கு? உங்களுக்கு எல்லாம் என்ன திறமை இருக்கு? பாட்டு, டான்ஸ், அப்புறம் வெரி குட், ஸ்போர்ட்ஸ், அப்புறம் இன்னும் என்ன தொழிற்கல்வி பண்றீங்க. உங்களால என்ன முடியுமோ அந்த திறமை எல்லாம் பண்றீங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி வந்தது? யாரு கொடுத்தா? ஃபாதர், ஸ்கூல். அப்ப ஸ்கூல் உங்களுக்கு எவ்வளவு நன்மை பண்ணிட்டு இருக்கு. டீச்சர், இந்த டீச்சர் கொடுத்தாங்களா? ஓகே, வெரி குட், இந்த டீச்சர் கொடுத்தாங்களா? சோ அப்ப ஸ்கூல் நமக்கு எப்படிலாம் நல்ல விஷயங்கள் நினைக்குது யோசிச்சு பாருங்க. அப்ப ஸ்கூலுக்கு நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படின்றது நீங்க இது பண்ணணும். ஸ்கூல்ல நம்ம டெய்லி என்னென்னலாம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க டீச்சர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். டீச்சர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. டீச்சர்ஸ்க்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்? எல்லாரும் அன்பு செலுத்தணும். நம்ம முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க யாரு? நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க யாரு? சொல்லு. அம்மா அப்பா. வெரி குட், கை கொடுங்க, கை தட்டுங்க பையனுக்கு. அப்புறம் அம்மா அப்பா, வேற யாரு?
ஆசிரியர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாருக்குமே நீங்க நல்ல ட்ரூவா இருந்து பண்ணி காட்டணும். ஓகேவா?